அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போரின் முக்கிய கட்டமாக ஹர்மூஸும் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய சீரழிவுகளும் ஈரானுடைய பலமும் வைகர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது. அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்டில் போடுங்க. இப்போ இதில் நமக்கு முக்கியமாக ஒரு பெரிய பார்வையை உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வர முயற்சி செய்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த வைகர விஷனில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த காசாவை நோக்கி வந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா, அதாவது காசா முற்றுகை அளிக்கிறதுக்கு வரேன்னு அவங்க ஒரு 10-15 வருஷமாக பல கப்பல்களையும் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ 100 படகுகள், கப்பல்னு சொல்ல முடியாது, படகுகளில் 1000 பேர், 1000 உலகெங்கிலும் உள்ள ஆக்டிவிஸ்ட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை நேற்று இஸ்ரேல் அவர்களில் அந்த படகுகளை நடுக்கடலில் நிறுத்தி 180 பேரை கைது செய்து இருக்கிறது. அவங்கள்ட்ட அவங்களால இது வரைக்கும் எதுவும் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து சேர்க்க முடியலன்னு பார்க்கக்கூடாது. காசா மக்கள் பழகிட்டாங்க. ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் முடிந்த வரைக்கும் இருப்பதை கொண்டு வாழ்வது, போராளிகளுக்கு உதவி செய்வது. இன்னும் காசா மக்கள் மாறிட்டாங்க. ஏன்னா போராளிகள் மட்டும்தான் நமக்கு இப்போ உதவி. பக்கத்தில் இருக்க அரபு நாடுகள் எல்லாம் சோரம் போய்விட்டன. இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகளின் குழுமம் மட்டும்தான் இந்த அளவுக்கு அது இஸ்ரேலை ஒரு 7-8 தடவை சரண்டராக வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம ஈரானில் நாம் அடிக்கடி சுட்டி காட்டுவது போல மக்கள் ரோட்டில் வீதியிலே நிற்கிறான் லட்சக்கணக்கில். இஸ்ரேல் தாக்குதல் நடக்கும்போதே அங்கே ஒரு நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு படகு பட்டாசு வெடிச்சா இப்படி சத்தம் கேட்டோன்னே இப்படி திரும்பி பார்ப்போம். அதுக்கு மேலே ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சகாதத்தை நாடுபவர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ cannot kill a people who are ready to die ங்கிறத அவங்களுக்கு பொருந்தும். நம்ம இஸ்லாமிக் பேரலன்ஸில் சொன்னால், இஸ்லாமிய வார்த்தைகளில் சொன்னால், ஷஹீதாவதை அவர்கள் சொர்க்கத்தின் நுழைவுச்சீட்டு என எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே ஏவுகணைகளும் அவர்களை சுற்றி வரும் வினாடி கணக்கில் வரும் ஏவுகணைகள் அவர்களை கொஞ்சமும் அச்சமடைய செய்யாது. ஏனென்றால் அவர்கள் அவற்றையெல்லாம் விட தங்களுடைய இரட்சகனை நேசிக்கிறார்கள். அவனை ஷஹீத் என்ற அந்தஸ்தில் சந்திக்க விரும்புகிறார்கள். அவர்களை பார்த்து அவனும் சந்தோஷப்படுகிறான், அவர்களும் அந்த இறைவனை பார்த்து மறுமையில் சந்தோஷப்படுகிறார்கள். ஆக என்னுடைய மார்க்கத்துக்காக என்னை உங்களை தந்தவர்கள் வாங்க என்று பெரிய வரவேற்பு ஒன்று அவர்களுக்கு காத்திருக்கிறது. அதை கொமேனி வார்த்தையில் சொன்னால், ஐ ஆம் வாக்கிங் டுவர்ட்ஸ் த ப்ராமிஸ் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளுக்கு நோக்கி நான் நகர்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு மிகவும் பாதுகாப்பான இடம் ஈரானில் நீங்கள் அமைத்திருக்கிற பங்கர் அல்ல, அல்லாஹ்விடம் இருக்கின்ற சொர்க்கம். தட் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ். அதுதான் மிகவும் பாதுகாப்பான இடம் என்று சொன்னதை நான் உங்களுக்கு நினைவு கூர்ந்திருக்கிறேன். இப்போ காசா மக்கள் இவ்வளோ கஷ்டத்துலேயும் எப்படி வாழ்கிறாங்க? கொஞ்சம் கூட அந்நீசியான விஷயங்களை நம்மளால் தாங்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய உடன்பரா சகோதரர்கள் பலர் அங்கே நித்த செத்துக்கொண்டு பட்டினியும் பசியிலையும் வாட்டர் சோர்ஸ் எல்லாம் அடைச்சி விட்டான். அவ்வளோ கஷ்டத்திலையும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தண்ணியை கொண்டு அந்த மக்களுக்கு கொடுக்கறத உலகமாக சேவைன்னு பாராட்ட வேண்டிய, நாமளும் சேர்ந்து பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா நுழைவாயில்களும் அடைக்கப்பட்டு விட்டன. ரஃபாவை போர் நிறுத்தம் வந்தாச்சு தரேன்னு சொன்னால் இன்னும் திறக்கலை. ஆனால் சிக்கிம் வழியாக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்ளுகிறார்கள். ஓரளவு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 1000க்கு மேலே உள்ள பிடிப்பு இல்லைன்னா அவங்க இந்நேரம் உள்ளாலேயே இந்த போராளிகளுக்கு உதவி செய்வதை நிறுத்தி விட்டிருப்பார்கள். இப்போ அந்த டோட்டல் சினாரியோலையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்கள் 2 விஷயத்தை கவனிக்கணும். 2 உலக மகா யுத்தம், அதில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1918 ஆரம்பிச்சு அல்லது 14 ஆரம்பிச்சு 28 முடிஞ்சு 23 முடிஞ்சது முதல் வேர்ல்டு வார். அது முடிஞ்ச உடனே நமக்கு உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை முஸ்லீம்களுக்கு வந்தது. அது அவங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அது என்ன பெரிய இழப்புன்னா, கிலாபத்தை நாம் இழந்தோம் 1924. கமால் அட்டாட்டுர்க்கை விலைக்கு வாங்கி கிலாபத் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்று சொல்லி இஸ்லாத்துக்கு எதிரான, அது வரைக்கும்
இஸ்லாமிய நாடாக இருந்த துருக்கியை மையமாக கொண்டிருந்த கிலாஃபத்தை அழித்து விட்டு அந்த இடத்தில் தேசியம் அது இதுன்னு கொண்டு வந்து அரபு உலகம் 4-5 துண்டா போச்சு. அதுக்கு பிறகுதான் சவுதி அரேபியா, கத்தர், இப்படி தனித்தனி நாடுகள்லாம் வந்தது. அது நமக்கு வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு தலைமை இழப்பு. தலைமை இழப்புன்னா தாய் இல்லாத குழந்தைகள் மாதிரி ஆனது முதல் உலகப் போர்னு முடிவு. முதல் உலகப் போர்ல ஐரோப்பால ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்து விட்டு அந்த யுத்தம் எப்படி முடிஞ்சதுங்கிறது மட்டும்தான் நமக்கு பாடமாக சொல்லி தரப்படுகிறது. அல்லது நம்ம கவனமும் அப்படிதான் இருக்கு. இப்போ எனக்கு சில இடங்கள்ல நான் இப்போ உரைகள் நிகழ்த்த போகும்போது நான் உலக மகா யுத்தம்னு சொன்னா சில மாணவர்கள் என்னட்டா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. சில கல்விகள் நம்ம மக்களுக்கு போய் சேரல. அப்போ உலக மகா யுத்தம் 1ல கிலாஃபத்தை இழந்தோம். அப்போ இந்த பாலஸ்தீனோட நிலை என்னவாக இருந்ததுன்னு சொன்னா, நம்ம கிலாஃபத்தை இழந்தோம்னா பாலஸ்தீனம் அதுவும் தோற்று போனதால், கிலாஃபத்துடைய படைகளும் தோற்று போனதால் சேர்த்து என்ன ஆகி போச்சுது, கிலாஃபத்தை உடைச்சிட்டான். அதுக்கு பதிலாக வேற என்ன போச்சுன்னா, அந்த கிலாஃபத்து போனதில் நமக்கு தலைமையே நாம் இழந்து விட்டோம். அப்போ இந்த தலைமை இழப்புக்கு பிறகு அல்லாட ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில் இந்த பாலஸ்தீன் யாரு கையில் ஒப்படைக்கப்பட்டது? ஆங்கில நாட்டின் மேண்டேட்டரி பவர்ஸு கீழே வந்தது. அடுத்தது அப்படியே நம்ம 2வது உலக மகாயுத்தத்துக்கு வந்தால் அது முடிஞ்ச உடனே, அது 41, 38, 39, 1938, 39 முடிஞ்சுன்னு வைங்களேன். லீக் ஆஃப் நேஷன்ஸை வீழ்த்திட்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் வந்தது. அப்போவும் இந்த பாலஸ்தீனுடைய நிலைமை என்னன்னா, மேண்டேட்டரி ரூலு ஃபார் பிரிட்டனுடைய பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்த கேப்பில் முதல் உலகப் போருக்கும் 2வது உலகப் போருக்கும் இடையில முஸ்லீம்களும் ஜிஹாத் செய்தாங்க. நான் அதை பாலஸ்தீன முஸ்லீம்கள் அகதிகளான வரலாறுல இமாம் காசமுடைய ஜிஹாதை பற்றி சொல்லியிருக்கேன். அதை வச்சு தான் இன்னைக்கு ஹமாஸ் தங்களுடைய போர் பிரிவுக்கு காசம்னு பெயர் வச்சிருக்காங்க. அந்த காசம்ங்கிற பேர் இன்னைக்கு பாலஸ்தீன்ல ரொம்ப பரவலானது. உங்களுக்கு தெரியும், ஹிஸ்புல்லாவுடைய இப்போதைய தலைவருடைய பெயர் நயீம் காசம். அதனால் அந்த உணர்வை பெற வேண்டும். காசம் மிசில்ஸ் இருக்கு, காசம் ட்ரோன்ஸ் இருக்கு, காசம் ராக்கெட்ஸ் இருக்கு. அந்த உணர்வு அவர் 12 வருஷம் பயங்கரமா வேலை செய்தார். அவர் பயங்கரமாக ஒரு யுத்தத்தை நடத்தினார் ஈத தீவிரவாதத்துக்கு எதிராக. இவர்கள் தீவிரவாதத்தை மையமாக கொண்டுதான் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சாங்க. அதுல ராத்திரி குண்டு வைக்கிறது, கிராமங்கள்ல மக்கள் பீதி வயப்பட்டு பக்கத்து கிராமத்துக்கு போற, இவனை அந்த கிராமத்துல இருந்துக்கிறது. இங்க சிலர் ஒரு எதிர்கருத்தை இங்க விதைக்கிறாங்க. இஸ்ரேல் ரொம்ப கஷ்டமான இடிபாடுகளில் இருந்து வெளியில வந்தது. உங்களுக்கு வெக்கம், சூடு, சொரணை இருந்தால் நீங்கள் இஸ்ரேல் எப்படி உருவானதுங்கிற வரலாறை பாருங்க. அந்த வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதி, ஐரோப்பாவிலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ஐரோப்பால இன்னைக்கு தீண்டத்தகாதவர்கள்னு நடந்த கொடுமைகளை விட மோசமான கொடுமைகள் நடந்தது. இஸ்ரேலிய பெண்களுக்கு எல்லோ கார்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. யார் வேணாலும் அவங்களை கூட உறவுக்கு அழைக்கலாம் என்று. பஸ்ல டிராவல் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. சுத்தி தியோடர்கஸும் மற்றவங்களும் எங்களுக்கு பிரேசிலுக்கு பக்கத்துல அல்லது ஐரோப்பாவில் ஒரு இடத்த தாருங்கன்னு கேட்டா கிடக்கலன்னு சொல்லிதான் கிலாஃபத்து அவர்களை, கலிஃபா அப்துல் ஹமீத் அவர்களை அரவணைத்தார். அனாதைகளா இருக்கானவங்களும் அரவணைத்தாரு. அவர்களுக்கு தான் இப்ப துரோகத்தை செய்யறானோ. அன்றைக்கு அடைக்கலம் தரமாட்டோம் என்று சொன்ன ஐரோப்பா அடைக்கலம் தந்த இந்த பாலஸ்தீன். அப்படிதான் அது முதல் உலக போருக்கும் 2வது உலக போருக்கும் இடையில பல தீவிரவாத செயல்களை நடத்தி அதுல மிகப்பெரிய தீவிரவாத நடந்தது டைரல் பலாங்கிற இடத்துல பாலஸ்தீனத்துல நடந்தது. இவங்க இப்ப நமக்கு 43, 44 வரும்போது லீக் ஆஃப் நேஷன்ஸ் சொல்லுது, ஐக்கிய நாடுகள் சபை வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலை உருவாக்குது. அப்ப 2வது உலக போர் முடிந்த உடனே, முதல் உலக போர் முடிந்த உடனே கலாபத்து போச்சு. 2வது உலக போர் முடிந்த உடனே இஸ்ரேல் வந்துட்டு இன்னைக்கு அவ்வளவு வருஷங்களாக நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை கொடுமைகளுக்கும் இஸ்ரேல் தான் காரணம். காஷ்மீர்ல ஒவ்வொரு முஸ்லீமையும் தீவிரவாதின்னு முத்திர குத்தி அதை அந்த டெரரிஸ்டை அடக்கிறதுக்கு ஐடியா கேட்கறது முழுக்க இஸ்ரேலிய இராணுவத்துல தான். நீங்க இந்தியாவில் உள்ள இஸ்ரேலிய இராணுவம், காங்கிரஸ் ஆட்சியா இருக்கட்டும், இவங்க ஆட்சி எந்த ஆட்சியா இருக்கட்டும், இஸ்ரேலிய இராணுவத்தினரோ அல்லது இஸ்ரேலுடைய முக்கிய ஆலோசகர்களோ இங்க வரும்போது காஷ்மீர்ல கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. நாங்க எப்படி இங்க அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கோம் பாருங்க.
அந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சியிலும் இது நடந்தது. அதையெல்லாம் நம்ம காஷ்மீர்கள் பாதி விதைகள்ங்கிற புத்தகத்துல ஓரளவுக்கு சொல்லியிருக்கு. இன்னும் நிறைய அதுல பேச வேண்டியது இருக்கு. அப்போ இந்த இஸ்ரேல் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு தலைவலி. அப்போ நம்ம கிலாபத்தை இழந்ததுல இருந்து ஐக்கிய நாடுகள் சபை வழியா இஸ்ரேலை நிறுவனதன் மூலம் மொத்த முஸ்லிம் உலகம் எப்படி மாறி போச்சு பத்தியால இன்னைக்கு எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது. நம்ம முஸ்லீம்கள் எதை பேசணும்னா சியா சன்னி டிஃபரன்ஸை பேசியே வாழ்ந்துட்டு இருக்கணும்னு நம்ம என்ன செய்யறோம். இங்க அப்படியெல்லாம் குழுக்கள் உருவாக்கப்பட்டன. அப்ப இந்த 2 உலக போர்லையும் முஸ்லிம் உலகம்தான் குறிவைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்வதில்லை. முதல் உலக போர்ல கிலாபத்து, 2வது உலக போர்ல இஸ்ரேலின் உருவாக்கம். உலக போருக்கு பின் அது ஒரு வன்முறையின் மூலம் உருவாகுனா தனி புத்தகமா போட்டிருக்கேன். சரி, அமெரிக்க இஸ்ரேலிய தீவிரவாதமும் இஸ்ரேலின் உருவாக்கம்ங்கிற இதுல ஒரு புக்கு சின்ன 15-20 ரூபாயில் அதை போட்டு கொண்டு வந்திருக்கோம். எப்படி அவங்களே தீவிரவாத செயல்களை செய்துவிட்டு முஸ்லிம்கள் மேல பழிய போட்டார்கள் என்று அதை அப்பயே ஆரம்பிச்சிட்டான். யூதர்கள் அதாவது அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவனை அழகா பாலஸ்தீன்ல குடியமர்த்தினது இந்த மேண்டேட்டரி பீரியட்னு சொல்லக்கூடிய பிரிட்டனுக்கு கீழே இருந்த காலகட்டத்துல தான் உலகம் முழுவதும் இருந்து ஆளுகளை கொண்டு வந்து வைக்கிறான். அதுல பிரிட்டிஷ்காரன் யூனிட்ட மொத்தமா ஒப்படைக்கல யூதர்கள்ட்டன்னு சொல்லி இந்த சியோனிஸ்டுகள் அப்ப இருந்த 2 தீவிரவாத குழுக்கள்ல ஒண்ணு குண்டு வச்சது எங்க கிங் டேவிட் ஹோட்டல்ல. அதுல ஒரு பகுதி தான் மேண்டேட்டரின்னு சொல்லக்கூடிய, அதாவது தன்னை ஆங்கில நாட்டின் ஆளுகையின் பாலஸ்தீன பராமரிப்பு அலுவலகம் இருந்தது. அதுல கொஞ்சம் பேரை கொண்டுட்டு அந்த பழியையும் முஸ்லிம்களுக்கு மேல அரபுக்கள் அப்ப அரபுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் நமக்கு அரபுக்கள் எந்த லட்சணத்துல இருக்காங்கன்னு தெரிய வந்தது. முஸ்லிம்களுக்கு மேல பழிய போட்டான். ஒரு கப்பல்ல ஏற்றி வச்சிருந்த, அதாவது இல்லீகலா வந்துட்டாங்கன்னா ரவுடிகள்னு பிடிச்சி கப்பல்ல ஏத்தின யூதர்களை கொண்டு வச்சு தாக்கணும், அனுதாபத்தை உருவாக்குறது. அப்ப இப்படியெல்லாம் பண்ணி இந்த இஸ்ரேல நமக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்கு இப்போ இன்னைக்கு வரைக்கும், இனிமேல் வரக்கூடிய நாட்களுக்கும் நம்ம வைகிற வெளிச்சவங்க ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துருக்கேன். 2027க்கு பிறகு இஸ்ரேல் இல்லைன்னா அப்பதான் அந்த ஹெட்டேக்கு நமக்கு தீரும். இப்போ அன்கான்சியஸாகவே, அல்லாது இந்த மாதிரி பிரஞ்சைகள் இல்லாமலே முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்யுது, தன்னுடைய வரலாற்றை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏதோ உலக போற அவங்களுக்கு நடந்தது, அதை பத்தின பாடம் கூட நம்ம மதரசாக்களுக்கு தேவையில்லைங்கிற முடிவுல கூட இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த உலக போர்கள் 2லையும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது கிலாபத்தும் அதை சுற்றி வாழ்ந்த உலக முஸ்லிம்களுங்கிறத மனசுல வச்சுக்குவோம். இப்ப இதுல இன்னைக்குள்ள நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் தான் அரபு நாடுகளை அடிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம். அது ஒரு ப்ராஜெக்ட், அமெரிக்காவுடைய ஒரு ப்ராஜெக்ட். இப்ப இதற்கு எதிராக நமக்கு இருக்கக்கூடிய ஒன்லி சில்வர் லைன்னு சொல்லணும், ஒரே பச்சை கோடு என்னவென்று சொன்னால் 1979 ஈரானில் ஏற்பட்ட புரட்சி. அதுதான் அல் குட்ஸ் தினத்தை அறிவிச்சாங்க, ஜெருசலம் மீட்பு, அதுல அல் அக்ஸா மீட்புன்னு கொண்டு வந்தாங்க. அதுல தான் யார் எதிரிங்கிறத காட்டினாங்க. இன்னைக்கு 47-48 ஆண்டுகள்ல அமெரிக்காவை இன்னைக்கு நம்ம வெற்றி பெற்று வருகிறோம். ஈடு கொடுக்குற நாடாகாவது அது மாறி. அதே நேரத்தில் அரபு நாடுகள்லாம் என்னாச்சு, 67 யுத்தத்துக்கு பிறகு தோத்து போன பிறகு ஒரே அடியா அப்ரஹாம் அக்காடு வழியா இஸ்ரேல் மீது என்ன செய்துட்டாங்க, இஸ்ரேலோட சுமூகமான உறவு, நான் பெட்ரோலை தரேன், நீ தண்ணியை தந்தா போதும். இஸ்ரேலோட சுகமான உறவையும் தாண்டி இஸ்ரேலுக்கு உதவி செய்வது எதுக்கு, பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கவும் இதில் கொண்டு போ, அகண்ட இஸ்ரேல் அவன் நாடே வருதுங்கிற பிரஞ்சை இல்லாம இருக்கான், பாத்துக்கிடுங்க. இப்போ நமக்கு இருந்த ஒரே இது அந்த இஸ்லாமிய புரட்சி. இந்த இதுல நம்ம ஆப்கானிஸ்தானையும் நோட் பண்ண தவறிவிடக்கூடாது. அந்த முஜாஹிதுகள் இதுவரைக்கும் தங்களுடைய நாட்டை எவனா ஆக்கிரமிக்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2ம் தான் நமக்கு இருக்கக்கூடிய கிரீன் லைட். இப்ப ஈரானுடைய வளர்ச்சி நமக்கு பெரிய சாதனைகளை செய்திருக்கு. எல்லாரும் ஈரான் ஆதரிக்காங்க. அது சிலர் இன்னும் போய் சியாவா சன்னியான்னு பேசிட்டு இருக்கான். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அந்த டிஸ்கஷனே நமக்கு தேவையில்லை. அது நம்ம மீது திணிக்கப்பட்ட ஒரு விவாதம். அப்படி விவாதிச்சா எவ்வளவோ எடுக்கலாம். நம்ம வரலாற்றுல கருத்து வேறுபாடுகள் இல்லாமல்லாம் ஒன்றும் வளர்ந்துடல. கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நமக்கு ஒரு ஆரோக்கியமான
சிந்தனையை உருவாக்குவதுன்னு தான் அது வரைக்கும் பார்த்தாங்க. ஆக சகோதரர்களே, இது ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியதில் இருந்து இப்பொழுது ஒரு 47 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மீட்பார்வை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை ஈரான் இவ்வளவு நாள் அமெரிக்கா தாக்கு பிடிச்சதே பெருசு. இப்ப அமெரிக்கா வீழ்த்தி இருக்கிறது. ஹர்முஸ் நீரிணையை இந்த இதுல கிடைச்ச பெரிய இது என்னன்னா, ஹர்முஸ் நீரிணையை ஈரான் தன்வயப்படுத்துகிறது. அமெரிக்கா பின்வாங்கி ஆகணும். ஏன்னா அங்க அமெரிக்கால பயங்கர உள்நாட்டு பிரஷர் இருக்கு. களத்துல தோத்துக்கிட்டு இருக்கான். ஈரான் 47 ஆண்டுகளாக பொருளாதார தடை, நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையோ இந்த இஸ்லாமிய வரலாற்றை, ஒரு 1914 இருந்து இன்னைக்கு வர 2026 வரைக்கும் உள்ளது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு தெரியல. ஆனா அமெரிக்கா ஈரான் உருவான உடனே அது வரைக்கும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருந்த ஈரான் இஸ்லாமிய புரட்சியின் மூலம் இஸ்லாமியவாதிகளிடம் போய்விட்டது என்று அறிந்தவுடன் அவன் அன்னைக்கே பொருளாதார தடை ஆரம்பித்து தாக்குதல் ஆரம்பிச்சுட்டான். 7-8 தடவை தாக்கிட்டான். ஹர்முஸ் நீரிணையினுடைய அந்த ஹிஸ்டரியை நீங்க பார்த்தா வரலாறு முழுவதும் இவன் அடைக்கிறதும் அவங்க திறந்து விடுவதும் தான் இருந்தது. ஆனாலும் ஃப்ரீயா தான் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த தடவை தான் ஆப்பு வச்சுட்டாங்க. எனக்கு டோல் கட்டிட்டு தான் போகணும்னா அதுல ஒரு வருமானத்தையும் பார்த்துட்டாங்க. இப்ப அவனுக்கு அதுவும் சேர்த்து வைத்தறிச்சல். இப்போ அரபு நாடுகள், அடிமையாக இருந்த அரபு நாடுகள் மீட்கப்பட்டு ஓரளவுக்கு அவர்களுக்கு இந்த பக்கம் பார்வை திரும்பி இருக்கிறது. எந்த பக்கம்? ஈரான் பக்கம், சைனா பக்கம், ரஷ்யா பக்கம். இனி பெட்ரோ டாலரும் வீழ்ந்து போச்சுன்னு சொன்னா இது 3வது உலக, இப்ப நடந்துட்டு இருக்கிற 3வது உலக மகா யுத்தம் தான் சொல்லுவாங்க. 3வது உலக மகா யுத்தத்தில் இஸ்லாம் எழுந்தது என்று வரலாறு பேசும். இணைந்திருங்கள். இது போன்ற தகவல்களை உங்களுக்கு அவ்வப்போது தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.